வித்ரு தொழுகை நம்முடைய ஃபர்லான தொழுகைகளோடு சம்பந்தப்பட்ட அந்த சுன்னத்துகளோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகைதான் வித்ரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை பற்றி சொல்லும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, வித்ரு தொழுகை என்பது உங்களுடைய ஃபர்லான தொழுகை போன்று அவசியமான கடமையான தொழுகை அல்ல. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். குர்ஆனுடையவர்களே, நீங்களும் வித்ரு தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றைப்படையானவன், அவன் ஒற்றைப்படையான அந்த வித்ரு தொழுகையை விரும்புகிறான் என்ற அந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத், சுனன் திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன்ங்கிற தரத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த ஹதீஸ் மூலமாக வித்ரு தொழுகை என்ற ஒன்று இருக்கிறது, அதை நாம் தொழ வேண்டும் என்ற அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் போதும் பிரயாணத்திலும் விடாமல் தொழுது வந்த இரண்டு சுன்னத்துகள், அதிலே ஒன்று சுபஹுடைய முந்திய 2 ரக்காத் சுன்னத், அடுத்தது இந்த வித்ரு தொழுகை. ஆக இந்த வித்ரு தொழுகை என்பதும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. இதை நாம் ஊரில் இருக்கும் போதும் தொழ வேண்டும், நாம் பிரயாணத்தில் இருக்கும் போதும் தொழ வேண்டும். இதனுடைய நேரம், இந்த வித்ரு தொழுகையை நாம் தொழக்கூடிய நேரம் என்னவென்றால், இஷாவுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுவதிலிருந்து சுபஹுடைய அதான் வரைக்கும் இந்த வித்ரு தொழுகையை நாம் நிறைவேற்றலாம். இந்த வித்ரு தொழுகை தொழப்பட வேண்டிய நேரம் இஷாவுடைய சுன்னத்திலிருந்து சுபஹுடைய அதான் வரைக்கும். இது பற்றி வரக்கூடிய ஹதீஸ் அபு பஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஒரு தொழுகையை அதிகப்படுத்தி தந்திருக்கிறான், அது வித்ரு தொழுகையாக இருக்கும். அதை இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் மத்தியிலே அதை நீங்கள் தொழுங்கள் என்று அபு பஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழுகையை நாம் இஷாவுடைய சுன்னத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இரவுடைய ஆரம்ப பகுதியாக இருக்கக்கூடிய இஷா தொழுதற்கு பிறகுள்ள பகுதியிலேயும் தொழுதிருக்கிறார்கள், இரவுடைய நடுப்பகுதியிலேயும் தொழுதிருக்கிறார்கள், இரவுடைய கடைசி பகுதியிலேயும் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதிகமாக கடைசி பகுதியிலே, கடைசி காலங்களில், கடைசி பகுதியில் உள்ள இரவு நேரங்களில் அதை தொழுதிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நேரத்திலே மலக்குமார்கள் ஆஜராகக்கூடிய, சமூகம் அளிக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்திலே தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே அதிக மதிப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே இந்த தொழுகையை அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். ஆனால் யார் இந்த தொழுகையை கடைசி நேரத்தில் தொழுவதற்கு பிற்படுத்தினால் சில நேரம் தப்பிவிடலாம் என்று பயந்தால் அவர்கள் ஆரம்ப நேரத்திலே தொழுவது சிறந்தது. இல்லை என்னால் கடைசி நேரத்துக்கு எழுந்து தொழ முடியும் என்று யார் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவருக்கு கடைசி நேரத்தில் தொழுவது சிறந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள், யார் இரவின் கடைசி நேரத்திலே எழுந்து வித்ரு தொழுவதை பயப்படுகிறாரோ, அதாவது தப்பிவிடலாம், சுபஹுக்கு பாங்கு சொல்லிவிடலாம், தூக்கம் அதிகரித்து விடலாம் என்று பயப்படுகிறாரோ அவர் இரவின் ஆரம்ப நேரத்தில், அதாவது இஷா தொழுகையுடைய சுன்னத்துக்கு பிறகு அதை அவர் தொழுது கொள்ளட்டும். யார் இரவுடைய கடைசி நேரத்தில் தொழலாம் என்று பேராசை கொள்ளுகிறாரோ, உறுதி எடுக்குகிறாரோ அவர் இரவுடைய கடைசி நேரத்தில் தொழட்டும்.
அது மலக்குமார்கள் சமூகம் அளிக்கக்கூடிய நேரம், அது சிறந்த நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் வித்ர் தொழுகை இந்த சொல்லப்பட்ட இடை நேரத்தில் தொழலாம் என்று இருந்தால் கூட கடைசி நேரத்தில் தொழுவதற்கு நமக்கு சிறப்பு இருக்கிறது. யாருக்கு எது முடியுமோ, எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்க அவருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஹதீஸை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, என் தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயத்தை வசியத்து சொன்னார்கள். அதிலே ஒன்று, நான் வித்ர் தொழாமல் தூங்கக்கூடாது. அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாலே என்ன தொழ சொன்னாங்க. அப்ப இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளணும்? யாருக்கு கடைசி நேரத்தில் எழுந்து தொழ பயப்படுகிறாரோ அவருக்கு, யாருக்கு எழுந்து தொழ முடியுமோ அவருக்கு அதுதான் சிறந்தது. இதை இன்னும் ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எப்ப வித்ர் தொழுகிறீர்கள்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், இரவுடைய ஆரம்ப நேரத்தில், இஷா தொழுகைக்கு பிறகு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், கேட்டார்கள், நீங்கள் எப்போது வித்ர் தொழுகிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் இரவுடைய கடைசி நேரத்திலே, கடைசி பகுதியிலே, ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னுள்ள பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னுள்ள ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 20 நிமிடங்கள் போன்ற இந்த காலப்பகுதிகள், 1 மணி நேரம் போன்ற இந்த காலப்பகுதிகள், இதுக்கு இரவுடைய கடைசி பகுதியாக நாம் சொல்லுவோம். இந்த நேரத்தில் நான் தொழுவேன் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உறுதியை பிடித்துக் கொண்டீர்கள். அதாவது நாம் கடைசி நேரத்தில் தொடராம் என்று நினைத்து அதை கடைசி நேரமாக ஆக்கிக் கொண்டால் சில நேரம் தப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு உறுதியை நீங்கள் என்ன செய்தீர்கள், எடுத்துக்கொண்டீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு அதாவது விடக்கூடாது, இது கட்டாயம் தொழ வேண்டும் என்ற குவ்வாவை, அந்த கட்டாயமாக நான் தொழ வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுத்த காரணத்தினால் நீங்கள் கடைசி எடுத்துக் கொண்டீர்கள் என்று 2 செயலையும் சரி கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக யார் எந்த நிலையில் தொழலாமோ அந்த நிலையை அவர்கள் நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறந்த நேரம் இரவுடைய கடைசி நேரம். இது இந்த வித்ர் தொழுகையுடைய நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.